எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய எல்லா பலவீனங்களை மன்னிச்சிரு, என்னோட தவறுகளை மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையில நாங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துட்டு இப்போ forgive us Lord. ஜெபிக்காத நாட்களுக்காக மன்னிச்சிருங்க, வேதத்தை வாசிக்காத நாட்களுக்காக மன்னிச்சிருங்க. நான் ஒரு கிறிஸ்தவன் மறந்து போய் இந்த உலகம் எப்படி வாழுதோ, உலகம் எப்படி பேசுதோ, உலகம் எப்படி நடந்துக்குதோ, அதே இந்த உலகத்தை போல நான் வாழ்ந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க. மனிதர்களை ஆண்டவரே நாங்க பிரியப்படுத்தி 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 என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க சத்தத்தை நான் கேட்காம போனதுக்காக என்ன மன்னிச்சு, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம போனதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்னோட சுய பலத்தின் மேல நான் சார்ந்து தேவனுடைய பலத்தை நான் மறுதலிச்சு, என்னுடைய பலத்தை, என் ஞானத்தை, என் அனுபவத்தையே சார்ந்து நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்காக என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாரத பார்க்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து வாழ்க்கை 100% நீ தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஓ, தேவனையே சார்ந்து வாழ்ற வாழ்க்கை. அது உன் படிப்பா இருக்கலாம், உன் ஊழியமா இருக்கலாம், உன் வேலையா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவனையே சார்ந்து. என் அறிவில்ல, என் மூளை இல்ல, என் அனுபவம் இல்ல, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், இது எப்படின்னு எனக்கு தெரியும் இல்ல. ஒரே ஒரு ஜெபம், பரிசுத்த ஆவியானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எனக்கு எப்படி பைபிள் படிக்கணும்னு தெரியல, எனக்கு எப்படி ஊழியம் பண்ணணும்னு தெரியல. எதெல்லாம் உனக்கு தெரியும் சொல்றியோ அங்க ஆவியானவரை பார்க்க முடியாது உன்னால. எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியல, எனக்கு எப்படி ஊழியம் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட்.